அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 13. குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகம். உள்நின்று உடற்றும் பசி. தமிழ் பொருள். வானத்தில் இருந்து மழை பெய்யாமல் இருந்தால் கடல்களால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகிலே உள்ள அனைத்து உயிர்களும் பசியால் வாழத் தொடங்கும். எளிய விளக்கம். மழை உலக வாழ்விற்கு மிகவும் அவசியமானது. மழை பெய்தால்தான் நிலத்தில் பயிர்கள் வளரும். பயிர்கள் வளரவில்லையெனில் மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் உணவு கிடைக்காது. உணவு இல்லையெனில் பசி உருவாகும். அதனால் மழை இல்லாத உலகில் பசி அதிகமாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் விவசாயிகள் இருந்தனர். அவர்கள் நிலங்களில் நெல், காய்கறி போன்ற பல பயிர்களை வளர்த்து வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தின் வாழ்க்கை முழுவதும் மழையைச் சார்ந்திருந்தது. ஒரு வருடம் மழை சரியாகப் பெய்யவில்லை. நிலம் வறண்டு போனது. விதைத்த விதைகள் முளைக்கவில்லை. பயிர்கள் வளரவில்லை. இதனால் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கவில்லை. உணவுப் பொருட்களும் குறைந்தன. மக்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர். பசி அதிகரித்தது. அப்போது அவர்கள் மழையின் அருமையை உணர்ந்தனர். பின்னர் ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. நிலம் மீண்டும் பசுமையாக மாறியது. பயிர்கள் வளரத் தொடங்கின. மக்களின் வாழ்க்கை மீண்டும் வழக்கத்திற்கு வந்தது. இந்தக் கதையின் பொருள். மழை இல்லையெனில் உலகில் உணவு உற்பத்தி குறையும். அதனால் உயிர்கள் பசியால் பாதிக்கப்படுவர். மழை உலக வாழ்விற்கு மிகவும் அவசியமானது. ஊக்கவுரை. இயற்கையின் அருமையை உணர்ந்து அதை பாதுகாப்பது நம் கடமை. மழையை மதித்து இயற்கையை காக்க வேண்டும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல நாடுகளில் சில வருடங்களில் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் மழை இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. உணவு உற்பத்தி குறைகிறது. இதனால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. சில இடங்களில் மக்கள் பசியால் பாதிக்கப்படுகிறார்கள். இது மழையின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு சிறுவன் தினமும் சாப்பாட்டை வீணாக்கிக் கொண்டிருந்தான். அவனது தாத்தா ஒருநாள் அவனை வயலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு விவசாயிகள் கடுமையாக உழைத்து பயிர்களை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். அதைப் பார்த்த சிறுவன் ஆச்சரியப்பட்டான். தாத்தா கூறினார், இந்த உணவு எல்லாம் மழை, நிலம், விவசாயிகளின் உழைப்பு ஆகியவற்றால் தான் கிடைக்கிறது. அதை வீணாக்கக் கூடாது. அதன்பின் அந்த சிறுவன் உணவின் மதிப்பை உணர்ந்து வீணாக்காமல் சாப்பிடத் தொடங்கினான். கதையின் சின்ன பொருள். மழை மற்றும் விவசாயம்தான் உணவின் அடிப்படை. உணவை மதித்து பயன்படுத்த வேண்டும். மீண்டும் குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகம். உள்நின்று உடற்றும் பசி. தமிழ் பொருள். மழை பெய்யாமல் இருந்தால் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பசியால் வாடுவார்கள். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. மேலும் குறள்களை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.